வெல்கம் டு அவர் சேனல் சத்யா பிரைடல் ஆரி ஒர்க்ஸ். இப்போ பார்க்குறது ப்ளூ கலர் ப்ளவுஸ் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரிங் நாட்டில் போட்டிருக்கோம். ஃப்ளவர்ஸ் 3 பிக் ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். 3 ஸ்டோன்ஸ் ஃப்ளவருடைய சென்டருக்கு. அதுக்கப்புறம் ரிங் நாட்டில் ஃபர்ஸ்ட் லேயரை கம்ப்ளீட் பண்ணிடணும். 3 ஃப்ளவர்ஸுக்குமே ரிங் நாட்டில் ஃபர்ஸ்ட் லேயரை கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம செகண்ட் லேயரை ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப கிட்ட வந்து அந்த நாட்ஸ் நெக்ஸ்ட்டு வைக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளவர் ரொம்ப அடர்த்தியாக அழகாக வந்து நமக்கு தெரியும். தள்ளி வச்சிங்கன்னா நிறைய கேப் வந்து நமக்கு விழ ஆரம்பிச்சிரும். நார்மல் நாட்டை விட இது கொஞ்சம் நமக்கு கேப் ஃபில் ஆகும் தான், இருந்தாலுமே நம்ம இன்னுமே கிட்ட வைக்கணும். இந்த சின்ன ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட் அண்ட் ப்ளூ கலர்ஸில் கீழே சமிக்கி வச்சு நார்மல் நாட் தான் போட்டிருக்கோம். பிக் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் ரிங் நாட் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் 3த்துக்குமே ஃபர்ஸ்ட் லேயர் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் லேயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் லேயரும் கிட்ட ரொம்ப நெருக்கமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்றுத்துக்கும் நம்ம பண்ணணும். பாருங்கள், 3த்துக்குமே இப்போ முடிச்சுட்டாங்க. 3 லேயர்ஸுமே 3 ஃப்ளவர்ஸுக்குமே 2 லேயர்ஸ் முடிச்சிருக்காங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த ப்ளவுஸோடைய ஹைலைட்டே இந்த 3 ஃப்ளவர்ஸ் தான். லீவ்ஸ் எல்லாமே வந்து கர்தானாவில் பண்ணியிருக்கோம். கஸ்டமர்ஸ் எதுவுமே ஸ்டோன் ஒர்க்கே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஃபுல்லாகவே த்ரெட்லேயே பண்ண ஒர்க் இது. லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த்ரீ கர்தானாவுமே அப்படியே இறக்குனாலும் ஒன்றுத்துக்கும் நாட் போடணும். அப்போ தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வேலை ரொம்ப அழுத்தமாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குன்னா தான் லைஃப் நமக்கு ரொம்ப வரும். ஃபஸ்ட்டு எப்போவுமே டிப்பில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 வச்சுட்டு அதுக்கப்புறம் வீவியாக ஸ்டிச்சஸ் போட்டு போகிறாங்க. ஒன்றுத்துக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் இன்னொரு செட் ஆஃப் லீவ்ஸ் வந்து ப்ளூ கலரில், அதுக்கு வந்து ஒரு ஸ்டிச் வச்சு லாங் ஸ்டிச்சில் நாட் ஒர்க் பண்ணுறோம். அதுவுமே எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் அவுட்லுக். ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது அங்கங்கே பீட்ஸ் வந்து வச்சுருக்கோம். அப்புறம் புட்டாஸ்லேயும் அந்த டார்க் ப்ளூ வயலட் ஷேடில் இருந்துச்சு. அந்த பீட்ஸ் வச்சு சுற்றி சுகர் பீட்ஸ் வச்சுருக்கோம். ரொம்பவே ஹாப்பியாக அவங்க ப்ளவுஸை பார்த்துட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய ப்ளவுஸும் இதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஒர்க் பண்ணணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ப்ளவுஸை நீங்கள் கொரியர் போட்டாலே போதும், நாங்கள் ஒர்க் பண்ணி சேஃபாக டெலிவரி பண்ணிவிடுவோம். டெய்லர்ஸ் கிட்டே போய் அவங்களுக்கு கமிஷன் கொடுத்து உங்கள் மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைரெக்டாக ஆரி ஒர்க்கர்ஸ் கிட்டே கொடுத்து உங்கள் மணியை சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.